ஸ்ரீகுருப்போ நம. வாக்கர்த்தா பிவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி எல்லா உயிர்களும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும். வாராகியின் நல்லாசிகள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. இந்த பிறந்திருக்கக்கூடிய 2026 ஜாதக கர்மா, இந்த 26 ஜொலிக்க போகக்கூடிய ராசிகள், அப்படி இல்லைன்னா கர்ம வினைகளின்படி 6 வயசுலேருந்து 60 வயசு வரையிலும், அப்போது மாணவ செல்வங்களாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, ஒவ்வொருத்தருக்கும் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஏன்னா வாழ்க்கைன்னு சொல்லிட்டாலே இந்த பூமியில் ஒரு உயிர் பிறக்குது அப்படின்னு சொன்னாலே அது கர்ம வினைகளை அனுபவிப்பதற்காக போன ஜென்மா அல்லது புனர்ஜென்மா ஜென்மாந்தரத்தில் அந்த உயிர் செய்த கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த பூமியில், அது புல் பூண்டு பூச்சியிலிருந்து சின்ன எறும்பாக இருந்தாலும் சரிதான், சிங்கமாக இருந்தாலும் யானையாக இருந்தாலும் ஆடு மாடுகளாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் தெய்வமே இருந்தாலும் இந்த பூமியில் பிறக்கிறாங்கன்னா அவங்க அந்த கர்ம வினையை அனுபவிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ மாதம் மாதம் இந்த ராசி நேயர்களே அந்த ராசி நேயர்களே அப்படின்னு சொல்கிறத விட இந்த வருஷத்தில் சின்ன குழந்தையிலிருந்து வயோதிக பருவம் வரை இந்த வருஷம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது, எப்படி வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இந்த கர்ம வினை எப்படி வேலை செய்யும். அதுக்கு காரணம் 3 பெயர்ச்சிகள்: ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி. முன்னாடி வரக்கூடியது சனி பெயர்ச்சி, 2வது வரக்கூடியது குரு பெயர்ச்சி, 3வதாக கடைசியாக வரக்கூடியது தான் ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேதுக்கள் தான் உங்களுடைய அல்லது நம்முடைய கர்ம வினைகளை சுட்டி காட்டக்கூடிய கிரகம். ஒரு ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்காங்களோ அந்த இடத்த வச்சு தான் அந்த பாபத்துவம் தீர்மானிக்கப்படுகிறது. இவன் போன ஜென்மாவில் ஒரு பொண்ணை கெடுத்துருக்கிறான், இவன் ஒரு பெண்ணை கொலை பண்ணி இருக்கிறான், இல்லைன்னா கிணத்துல முடிச்சு தள்ளி இருக்கிறான், இல்லைன்னா இவனே சூசைட் பண்ணிகிட்டு இருக்காப்புல, இல்லைன்னா ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா 4 பேரை ஏமாத்திருக்கிறாங்க, நயவஞ்சகம் பண்ணியிருக்கிறாங்க, விஷத்தை வச்சு கொண்டு ஏதோ ஒரு பாவத்துவம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த ராகு கேதுக்களை வச்சு தான் ஜென்மாந்தரத்தில் இவர்கள் செய்த தவறுகள் என்ன மாதிரியான பாவம் செஞ்சாங்க, என்ன கர்மா இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய கிரகம் ராகு கேதுக்கள். அப்போது இந்த 2026 பொறுத்தவரையில் அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சு சிறப்பாகத்தான் இருக்க போகுது. கண்டிப்பாக பணங்காசு வருமானம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. எப்பையெல்லாம் இந்த சனியும் குருவும் சந்திச்சுக்கிறாங்களோ அப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பண வருமானம் தன வருமானம் அதிகமானதாக இருக்கும். டாலருக்கு நிகரான மதிப்பு பொருளாதாரம் அதிகரிக்கும். இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகரிக்கும். அதே சமயத்தில் கனிம வளங்கள், செங்கல், மணல், ஜல்லி, அத்தியாவசிய பொருட்கள், மளிகை பொருட்கள், உணவு தானியங்கள், இது எல்லாத்துடைய விலைவாசிகள் உயரும். அதே போல தான் கோல்டு மார்க்கெட், தங்கம், வெள்ளி விலை காணாத அளவுக்கு உயரப்போகுது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வகையில் வெள்ளியின் விலை உயரப்போகுது. தங்கம் எப்படி கிடுகிடு நம்ம திரும்பி பார்க்குறதுக்குள்ள 3 மடங்கு 4 மடங்கு உயர்வாக வந்துடுத்தோ, அதை போல்
வெள்ளியின் விலையும் ஏறப்போகுது. இந்த 2026 உங்களுக்கு வாழ்க்கை பலன் டோட்டலாக 12 மாதமும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த வருஷம் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க, என்ன ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, அப்போ இந்த 2026 வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதுவும் குறிப்பாக கடகராசி பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் எனக்கு தெரிஞ்சு சிறப்பாகவே இல்லை. இந்த பூசமும் புனர்பூசமும் தான் நிறைய கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். ஸ்பெசிஃபிக்காக பூச நட்சத்திரம், பூசத்துக்கு அடிமேல அடி விழுந்துக்கிட்டு இருக்கு, காப்பாற்றவே முடியல அவங்கள. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கடகராசியை பொறுத்த வரையிலும் அந்த அஷ்டம சனி கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது. அஷ்டம சனி கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது. அதோடு மட்டுமல்ல, கடகராசி என்பர்களே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எப்படி சொல்கிறீங்க? உங்கள் தொழில் நிறுவனங்கள், கம்பெனிஸாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், ஷோரூம்ஸாக இருக்கலாம், திரையரங்குகள், அப்புறம் சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டு, ஹார்ட்வேர்ஸு, மெடிக்கல் ஷாப்பு, அதே போல் ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க, டாக்டர்ஸு, ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், எஜுகேஷன் செக்டர்ஸு, மெயினாக மீடியா துறையை சார்ந்தவர்கள். அதே போல் மீடியா துறையினா சின்ன துறையாக இருக்கலாம், இல்லை நியூஸ் சேனலாக இருக்கலாம், அதே போல் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம், பத்திரிகை நண்பர்களாக இருக்கலாம். அப்போ மீடியா துறையை சார்ந்தவர்கள், அரசியல் நண்பர்கள், அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், அது சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்போது இந்த பூசம் நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் தான் கஷ்டப்படுறாங்க. ஆயில்யம் நட்சத்திரம் எனக்கு தெரிஞ்சு பெட்டராக தான் இருக்காங்க. அப்படி ஆயில்ய நட்சத்திரமாக இருந்து நீங்கள் ஏதேனும் ஒரு கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உங்கள் பர்த் சார்ட்டை கொடுத்து நீங்கள் அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. அப்போ கடகராசி என்பர்களே மேக்சிமம் கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தாச்சு. இனிமேல் பாக்கியச்சனி தான். அது போக இந்த வருஷம் முழுவதும் உங்கள் ராசியில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். சார், இந்த கடகராசிக்கு இந்த வருஷம் முழுவதும் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உச்சம் அடைகிறார். அப்போ ஜென்மாந்திரத்தில் நீங்கள் செய்த பாவ கர்மங்களை எல்லாம், பாவ வினைகளை எல்லாம், கர்ம வினைகளை எல்லாம் விலக்கக்கூடிய வருடமாக இந்த 2026 அமைகிறது. கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும், அதுதான் நான் ஓப்பனிங்கில் சொன்னேன், முன் ஜென்மாவில் நீங்கள் என்ன பாவங்கள் செஞ்சீங்க என்பதை சுற்றி காட்டக்கூடிய கிரகம் ராகு கேது. இப்போ கேது உள்ளே வரப்போகிறாரு கடகராசிக்கு. நீங்கள் கடக ராசி ஆனாலும் கடக லக்னம் ஆனாலும் கேது உள்ளே வரப்போகிறாரு. அக்டோபர் மாதம் உள்ளே வரப்போகிறார். ஆனால் அதுக்கு முன்பாக குரு உச்சம் பெற்று விளங்குகிறார். கவலை வேண்டாம். அந்த குரு கேது வரும்போது மிகப்பெரிய அது கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தும். ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க, ஒரு ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்துகிறீங்க, ஒரு தொழில் செய்கிறீங்க, அல்லது ஒரு பெரிய குத்தகைக்கு எடுத்து நடத்துகிறீங்க, ஒரு ஒத்திகை எடுத்து நடத்துகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, மல்டி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ரெண்டலுக்கு எடுத்து பண்ணுறீங்க, ஐடி செக்டராக இருக்கலாம், விவசாய பெருமக்களாக இருக்கலாம், ஏஇ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஆப் டெவலப்பர்ஸாக இருக்கலாம், சாஃப்ட்வேராக இருக்கலாம், ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம். அப்போ ஒரு தொழில் எடுத்து செய்கிறீங்க. ஒரு தொழில் எடுத்து செய்யும்போது அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும். குறிப்பாக அந்த இடம் ஒரு ராசி இல்லாத இடமா இருந்தால் கூட அது ராசியாக மாறிவிடும். இடமாற்றங்கள் நிறைய அமைய போகுது எனதருமை கடகராசி நேயர்களே. இடமாற்றங்கள் அமையுது. பூமி தோஷங்கள், இடதோஷங்கள் இருக்குமே. ஆனால் இடதோஷங்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் இடதோஷம். ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, மனசில் எப்பயும் ஒரு ஃபியர்னஸ், மனசில் எப்பயும் ஒரு பயம் இருப்பது. ஏன் அந்த பயம் இருக்குது? இந்த இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. பூமி தோஷம் உள்ளது, இடதோஷம் உள்ளது. அது குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம், புதுசாக கட்டின வீடாக இருக்கலாம், பழைய வீடாக இருக்கலாம், பூர்வீக வீடாக இருக்கலாம்,
அல்லது ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம். இது வாஸ்து குறைபாடு அல்ல, இடதோஷம் வேறு. எப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த பாவகரமாக வேலை செய்யுதோ அப்போ தான் இந்த இடதோஷம் பூமி தோஷம் ஆக்டிவேட் ஆகும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அதை போல் கடகராசி என்பவர்களே, இந்த இடதோஷம் பூமி தோஷங்கள் வேலை செய்யுமே ஆனால் அவையெல்லாம் கூட இந்த வருடம் உங்களுக்கு கடகராசிக்கு அந்த இடதோஷங்கள் விலகும். அப்போ கடகராசி என்பர்களே, உங்களுக்கு இடமாற்றம் இருக்குது, தொழில் மாற்றங்கள் இருக்குது, வேலை மாற்றங்கள் இருக்குது, குடும்ப மாற்றங்கள் இருக்குது. இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த திசையை நோக்கி நீங்கள் போனால் இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து செய்ய வேண்டும். இப்போ ஒரு ராசிக்கும் ஒரு ராசி மண்டலம் உண்டு. அப்போது நீங்கள் யாராக இருந்தாலும், மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரிதான், வாலிப பருவமாக இருந்தாலும் சரிதான், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், அடிமை தொழில் செய்யக்கூடியவர்கள், அல்லது ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஹெச்ஆர்என்சியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அரசு துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், உள்நாட்டில் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, யாராக இருந்தாலும் இடமாற்றங்கள் உண்டு. தொழில் மாற்றம் கட்டாயம் இருக்கும். அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன நன்மை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு இஷ்ட தெய்வம், ஒரு அதிர்ஷ்ட தெய்வம், ஒரு வழிபாட்டு தெய்வம் இருக்கும். அப்போ இந்த 2026இல் கடகராசி அன்பர்களாகிய நீங்கள் உங்கள் வழிபாட்டு தெய்வம் என்ன, உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் என்ன, உங்களுக்கான கர்ம வினைகளை போக்கக்கூடிய, பாவங்களை நீக்கக்கூடிய ஆலயம் எது, அது என்ன தெய்வம், உங்கள் காப்பாற்றக்கூடிய தெய்வம் எது. அப்போ காப்பாற்றக்கூடிய தெய்வம், அதிர்ஷ்ட தெய்வம், வழிபாட்டு தெய்வம், இந்த 3 தெய்வங்களையும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, ராசிமானத்தை கொண்டு அந்த ஆலயத்தை அறிந்து அதற்குரிய ஆலயத்திலே வழிபாடு செய்வீர்களே ஆனால் கர்ம வினைகள் நீங்கி நிம்மதி பிறக்கும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. அதே போல் வரவேண்டிய சொத்து பத்துக்கள், பணங்காசுகள் வந்து சேரும். அப்போ இந்த கர்ம வினைகள் பாவங்கள்லாம் வெளியில் போச்சு அப்படின்னா தான் உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும், விபத்துக்கள் குறையும், ஆபத்துக்கள் குறையும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், வருமானங்கள் பணங்காசுகள் வந்து சேரும், வரவேண்டிய சொத்து பத்துக்கள் வந்து சேரும், மனசில் ஒரு தைரியம் அதிகரிக்கும். எல்லாமே எப்போ நடக்கும், அந்த பாவங்கள் விலகினால்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் கடகராசி அன்பர்களே.